ஹலோ கைஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். அங்க யூகே அகாடமியோட பிரின்சிபலுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. இப்போ நம்ம லூ அங்க தோத்து போயிட்டான்ல, இதனால நம்ம ஹீரோவும் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்ம லூவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா இதெல்லாம் சரியில்லை, நான் ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஆளு போறான். நம்ம ஹீரோவோட பிரின்சிபலும் சும்மா இல்லாம, ஆமா நீ ஒண்டி அப்படியே ஒழுங்கா அந்த இடத்துல நம்ம நீயும் தான் அங்க கொல்றதுக்கு ட்ரை பண்ண, நீ என்ன வேணா சொல்லு, நான் போறேன் ரிப்போர்ட் பண்ண எப்படின்னா அவரும் ரொம்ப கோவமா போறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் கேங்க கொல்லும் போது கூட இந்த அளவுக்கு நான் டயர்ட் ஆகல, இந்த ஃபைனல் எக்ஸாம் இது நான் யோசிச்சதை விடவும் ரொம்ப அணுவிங்கா இருக்குப்பா. இப்படி ஆளு யோசிக்கும் போது ஒரு ஷூ வந்து நம்மளுக்கு தெரியும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது இது வேற யாரும் இல்ல, நீனி தான். இப்பதான் ஒரு பிரச்சனை மூஞ்சி போச்சு, அதுக்குள்ள இன்னொன்னு. அங்க நீனியும் வந்துட்டு, ஈலின் உனக்கு டயர்டா இருந்தா நீ ரெஸ்ட் எடுக்கலாம், ஏன்னா நீ ரெக்கவர் ஆகாம நான் ஃபைட் பண்ண விரும்பல, ஏன்னா நான் அப்படி பண்ணா உன்கிட்ட நான் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா நம்மாலு இல்ல, அதுக்கெல்லாம் எந்த விதமான அவசியமும் இல்ல. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்குது. அங்க நீனியும் யோசிக்கிறான், போன மேட்ச்ல ஈயோட ஃபர்பிடனான ஸ்பெல்ல நான் பார்த்தேன், அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸா இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும், அதனால அதுல உண்டி தப்பி தவறி தெரியாதனமா நான் ஹிட் ஆக கூடாது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் இப்போ ரெண்டு சைடும் வசமா மாட்டிக்கினேன், இவ மேல நான் யோசிச்சாலும் ஃபர்பிடனான ஸ்பெல்ல போட முடியாது, ஏன்னா அப்படி நான் பண்ணனா நீனியோட அப்பா என்ன சும்மா விட மாட்டாரு. ஆல்ரெடி அவருக்கு என்னோட சீக்ரெட்டை பத்தி தெரியும், அது பத்தாதுன்னு இப்போ நான் அவருக்கு ஒரு டிசைபிளாவும் இருக்கேன். ஐயோ எனக்கு என்ன பண்ணும் தெரியல, ஒரே தலைவலியா இருக்குப்பா. அங்க நீனியும், ஈலின் நீ எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இரு, ஆனா கண்டிப்பா உன்னால இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. அங்க ஏகப்பட்ட ஃபயர் அட்டாக் பண்ணுவா, அந்த இடம் முழுக்க அப்படி எக்ஸ்ப்ளோட் ஆகுது. நம்மளால வேகத்தை வச்சு எப்படியும் அங்க தப்பிக்கிறான். அவனோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கனால அங்க ஒரு அட்டாக்கும் ஆளு மேல படுற மாதிரியே இல்ல. என்னால இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ ஒரு மேஜா இருக்கனால எப்படியா அவளோட மானா அது கண்டிப்பா ட்ரெயின் அவுட் ஆகும். அது வரைக்கும் இதே மாதிரி டாச் பண்ணி அவளோட மானாவை வேஸ்ட் பண்ண வைக்க வேண்டியதான் இப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். அங்க இருக்கிற மக்களுக்கும் அங்க புரியல. அங்க ஒரு பர்சனும் யோசிக்கிறான், ஆமா என்ன ஆச்சு, எதனால லூ மேல பயன்படுத்தின மாதிரி அந்த தண்டர் அட்டாக்க நீனி மேல அவன் பயன்படுத்தவே இல்ல. சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஏதாச்சும் டைம் லிமிட் இருக்கும், அதனால தான் ஆளு பயன்படுத்தாம இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கீழே இருக்கவன் என்ன யோசிக்கிறான்னா கண்டிப்பா நீனி நினைச்சா ஆளுக்கு கவலையா இருக்கு, அதனால தான் ஆளு அட்டாக் பண்ணாம இருக்கான். அங்க இன்னொரு பர்சனும் ஒருவேளை இப்படியும் இருக்கலாம், ஏன்னா இப்பதான் நம்ம ஈலின்னு மிஸ்டர் ஜூவோட ஒரு டிசைபிளா மாறி இருக்கான். நீனி நம்ம ஜூவோட பொண்ணு, அதுவும் இதுக்கு ஒரு ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஈலின்னு தொடர்ந்து இதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு டாச் பண்ண போற, உனக்கு என்ன டாச் பண்ண முடியாதா தெரியுமா என்ன, இல்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தலாம் ட்ரை பண்றியா? இதை கேக்குற நம்ம ஈலினும், ஆமா என்னமா உனக்கு வேணும், இங்க சண்டை தான் பொண்ணும், டாச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ரூல் இருக்கா என்ன? அப்படியா, உன்னோட அரகன்ஸை இப்பயே நான் அடக்குறேன், பாக்குறேன் இந்த அட்டாக்க நீ எப்படி டாச் பண்ண போறேன்னு. அங்க ரெட் ஃபிளேம் சர்ஜ் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணுவா, சுனாமி மாதிரி நெருப்பும் நம்ம ஹீரோ நோக்கி வரும். இந்த பொண்ணை நான் என்ன சொல்லி திட்டுறது, இவ உண்மையிலேயே ஒரு முட்டாளு, நான் தான் ஏன் லெவல் அவளுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இதனால ஆளு ஏதோ ஒரு ஆர்கனை சாக்ரிஃபைஸ் பண்ண உடனே அவனோட வேகமும் ரொம்ப அதிகமாகுது. அந்த நெருப்பை விட்டு அசால்ட்டா ரொம்ப வேகமா ஆளு வெளியில வரான். அங்க நீனியே ரொம்ப ஆச்சரியமாவரா, அம்மா எப்படி இந்த பையன் திடீர்னு இந்த அளவுக்கு வேகமானா, அவ்வளவுதான் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு நீனி யோசிப்பா. ஆனா நம்ம ஹீரோ தாக்காம லைட்டா ஸ்வாட வச்சு தட்டிட்டு, நீ தோத்து போயிட்டமா, என்னது ஈலினு எல்லாரும் முன்னாடியும் இப்படி பண்ணி என்னை ஹிமிலியேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ற அதானே, உன்னை நான் கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங் பர்சனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவ முட்டாளா இருக்கான்னு பார்த்தா இவளுக்கு அரகன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க நீ டாச் பண்றதுல அந்த அளவுக்கு அருமையா இருக்கல, சரி அப்போனா நான் இப்ப பண்ண போறேன், இந்த அட்டைக்கையும் டாச் பண்ண. அங்க ஒரு பெரிய ஸ்பெல்ல போடுவான், இதனால எல்லா இடத்துலயும் டேல்ஸ்மேன் மாதிரி ஒரு விஷயமா அப்பியர் ஆகுது. அது ஸ்பெல்ல ஆக்டிவேட் ஆனோனே அது ஒரு ஆறாவே எல்லாருக்குமே அப்படி ஃபீல் ஆகுது. அட இந்த பிரஷர், இந்த ஆரா, அந்த ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த டேல்ஸ்மேன் எல்லாமே ஒரு சில செகண்ட்ல ஃபயர் டொர்னேடோவா மாறும். அந்த அட்டாக் டைரக்டா நம்ம ஈ நோக்கி வரும். ஈ அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அது பின்னாடி விடுற மாதிரியே இல்ல, எந்த சைடுக்கா ஓடணும் அந்த சைடுக்கா அதுவும் திரும்பி வருது. இதுலயே தெரியுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோவா அது எய்ம் பண்ணிருக்கு. இந்த பையன் இவன் வந்து ரொம்ப அணுவிங்கா இருக்கான். அதே மாதிரி இந்த அளவுக்கு பெரிய ஸ்பெல்ல போட்டோன்னே எனக்கு டயர்டா இருக்கு. நான் அவகிட்ட சொல்லியும் தோல்வியா அவ ஒத்துக்கிற மாதிரியும் இல்ல, இதுக்கப்புறமும் எனக்கு வேற வழி இல்ல இப்படின்னு நம்மாலு அந்த டொர்னேடோ ஃபயரை அப்படியே நீனி கிட்ட கொண்டு வரான். அங்க நீனி அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவரா. நம்ம ஈயோ வந்துட்டு, நீ உனக்கு ஒரு அட்வைஸ தரட்டா, உன்னோட ஆப்பனன்ட் ரொம்ப வேகமா இருக்கும் போது ஆப்பனன்ட்ட ஆட்டோமேட்டிக்கா டார்கெட் பண்ற மாதிரி தாக்குதல் ஒண்ணு நீ பண்ணவே கூடாது, ஏன்னா அப்படி பண்ணனா அந்த அட்டாக் உனக்கே தான் பேக் ஃபயர் ஆகும். அதாவது நான் பண்ற மாதிரி இப்ப நம்ம ஆளு என்ன பண்ணிருக்கானா, இப்போ டார்கெட் நம்ம ஈ தானே, நம்ம ஈ எங்க இருக்கான், நீனி பக்கத்துல இருக்கான். அந்த அட்டாக் டைரக்டா இப்போ நீனியை நோக்கி வருமா, நீனிக்கே அங்க வேர்வையா ஊத்தும். என்னமா ஆச்சு, இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் அந்த ஸ்பெல்ல டிஸ்பெல் பண்ணு, இல்லன்னு வச்சுக்கோயேன் அது உன்னையே தாக்குற மாதிரி ஆயிடுமா. நீனிக்கு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாவுது, அவ அழுதுகுனே சொல்றான்,
இல்லவே இல்லடா ஈலின், இறந்து போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நான் தோக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாகலாம், இப்படி நம்ம நீனி சொல்லுவாளா. இதனால நம்ம நீனியோட அப்பாக்கு பயம் இது. நீ லூசுத்தனமா அப்படியெல்லாம் பண்ண வேணாம், சீக்கிரம் டிஸ்பெல் பண்ணு, சீக்கிரம் மெடிசன் ஆளுங்க ஸ்ட்ரெச்சர் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க, அந்த அட்டாக்கும் அவ்வளவுதான், அவங்க 2 பேர் மேலயும் படலான்னு வரப்போகுது. அங்க ஈயும் யோசிக்கிறான், ஆமா என்ன இவ இந்த அளவுக்கு கிரேசியா இருப்பா அப்படின்னு நான் யோசிக்கல. இதனால வேற வழி இல்லாம நீனியை அவன் சைடா இழுக்கிறான். சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆர்கனையும் அதுல சாக்ரிஃபைஸ் பண்றான். அதை பண்ண அத்தனுடைய அங்க ஒரு பயங்கரமான வால் அப்பியர் ஆகுது. இது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஸ்பெல்லு. ஆர்கனியோ இல்ல லைஃப் பேனியோ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வால் நரகத்துல இருந்து அப்பியர் ஆகும். இந்த வாலுக்கு என்ன பவர் இருக்குன்னா, இதால எந்த அட்டாக்ஸையும் அசால்ட்டா பிளாக் பண்ண முடியும். ஆனா இதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, யூசரை விட அட்டாக்கரோட லெவல் கம்மியா இருக்கணும். அப்படி நீனியோட லெவல் 50 நம்ம ஹீரோட லெவல் 40 அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வேலைக்கு ஆகுது. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோட லெவல் அதிகமா இருக்குல்ல, அசால்ட்டா எல்லா அட்டாக்கும் அப்படியே அப்சர்வ் ஆயுது. இதனால எப்படியும் அவங்க தப்பிக்கிறாங்க. அங்க இப்பதான் எல்லாருக்குமே ரொம்ப நிம்மதியாவும் இருக்கு. நல்ல வேலை ரீசெண்டா தான் இந்த ஃபர்பிடனான ஸ்பெல்ல நான் அன்லாக் பண்ணேன், இல்லன்னா அவ்வளவுதான் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஈலின், நீ ஆக்சுவலா போதும் இந்த மாதிரி நீ பேச வேணா, ஃபர்ஸ்ட் உன்னோட முடிய சரி பண்ணு, ஏன்னா பாரு முடி முழுக்க டஸ்டாவும் ஒரு மாதிரியும் இருக்கு. நீனிக்கும் அங்க ஒரு விஷயம் புரியல, ஆமா என்னாச்சு, எதனால என் இதயம் இந்த அளவுக்கு வேகமா துடிக்குது, மேபி இப்படி இருக்குமோ, நான் யோசிச்ச அளவுக்கு நம்ம ஈலின் அவன் ஒன்னும் ஒரு பேடான பர்சனல்ல ஆளு நல்லவனா இருக்கான். அங்க இதை பார்த்து இருக்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அங்க புரியல. ஆமா அவங்க 2 பேருக்குள்ள என்னப்பா அப்படி ஓடுது, கண்டிப்பா அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா என்ன, அதனால தான் நம்ம ஈலின் இது வரைக்கும் அவங்க அட்டாக் பண்ணல, டிசைப்ளா மானதுக்கு காரணமும் அதுவா தான் இருக்கும் இப்படின்லாம் அவங்க யோசிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நம்மால அப்படியே ஓங்கி ஒரு மிதி, போமா இங்க, இந்த இடத்துல டாப் ஸ்கோர் நான் தான், அதனால இந்த ஸ்டேஜை விட்டு போறியா. அங்க இதனால பாவம் நம்ம நீனி பொத்துனாங்க விழுவா. இவங்க 2 பேருமே லவ்ல இருக்காங்க அப்படின்னு யோசிச்சங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க பிரின்சிபலுக்கும் அதே மாதிரி ஷாக்கு. நீனியோட அப்பாவும் மண்டையில கை வச்சுப்பாரு, ஈலின்னு நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். அங்க டீச்சரும் வந்துட்டு நம்ம ஈலின் தான் இந்த ஃபைனல் பேட்டிலோட வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாரு. அவ்வளவுதான், இந்த எக்ஸாமினேஷனோட ஒரு டாப் ஸ்கோரரே நம்ம ஹீரோ தான். எப்படியும் இந்த விஷயம் ஓவர் ஆச்சு, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அங்க ஒரு பொண்ணு நம்ம ஈலின் கிட்ட கேக்குறா, அம்மா ஈலின் நீங்க எந்த அகாடமிக்கு போலான்னு இருக்கீங்க, ஏன்னா இந்த இயரோட டாப் ஸ்கோரரே நீங்க தான், வேற என்ன, நான் சுப்ரீம் டாஷியா அகாடமிக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அவ்வளவுதான், இது கேட்டோன்னே எல்லாருமே நாங்களும் அங்கதான் போக போறோம் அப்படின்னு கத்துவாங்க. அதுக்கிடையில எல்லா விஷயத்தையும் ஒரு பர்சனும் பார்த்துன்னு இருக்கான். அந்த டாஷியா சுப்ரீம் அகாடமியோட பிரின்சிபல் அந்த லேடி சூச்சன், அவங்களும் வந்துட்டு ஏன்னா மன்னிச்சிரு ஈலின், உன்னால எங்க சுப்ரீம் அகாடமிக்குள்ள போக முடியாது. ஏன் என்ன ரீசன், வேற என்ன, நீ ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல் யூசரா இருக்க, உன்ன மாதிரி ஒரு பர்சனால எப்படியோ ஒரு 25 வயசுக்கு மேல வாழ முடியாது, யாருக்கு தெரியும், அதை விடவும் சீக்கிரமா நீ இறந்து போக வாய்ப்பு இருக்கு. எங்க அகாடமியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேல்யூ இருக்கோ அவங்கள ஒண்டி தான் நாங்க ட்ரெயின் பண்ணுவோம். சோ உன்ன மாதிரி ஒரு பர்சன் மேல ரிசோர்சஸ வேஸ்ட் பண்ணவோ இல்ல ட்ரெயின் பண்ணவோ எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இதை கேட்கிற நம்மால அவளைக்கும் ஆர்கியூ பண்ணாம எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி விட்டுறான். நம்ம ஈலினை பத்தி அங்க இருக்கிற பசங்களும் ஒரு மாதிரி தப்பு தப்பா தான் பேசுவாங்க. பாவம் பா அந்த பையன், அவன் என்னதான் ஒரு டாப் ஸ்கோரரா இருந்தோம் இந்த இடத்துல பாரு சுப்ரீம் அகாடமிக்கு ஆளால போக முடியல. நீனியோட அப்பா மிஸ்டர் ஜூ அவரும் வந்துட்டு டீச்சர்ஸு நீங்க அந்த விஷயத்த பத்தி வரி பண்றது எனக்கு புரியுது, நீங்க அதை பத்தி வரி பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான சொல்யூஷன் அதுவும் எங்க கிட்ட இருக்கு. ஏன்னா ஈலின் வந்து என்னோட டிசைபிள் தான், நான் அதுக்காகவே ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். அந்த வழியை பயன்படுத்துற மூலமா நம்ம ஈலினால ஃபர்பிடன் ஸ்பெல் அங்க போட முடியும். ஆனா அதனால அவன் பாடிக்கு பெருசா அங்க எதுவும் ஆகாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா நம்ம ஈலினோட பாடியை நீங்க செக் பண்ணலாம். பின்னாடி இருக்க அந்த பர்சனும், ஆமா மிஸ்டர் ஜூ அப்பனா நீங்க சொல்ற விஷயம் அது உண்மையா. உடனே நம்ம சூச்சானும், மிஸ்டர் ஜூ உங்களோட ஸ்கில் ஆஸ்ட்ராலஜி அது ஒண்டிதான், அப்படி இருக்கும் போது எப்படி உங்களால கேரண்டியா இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியும். ஆளு 20 வயசோ இல்ல 25 வயசுலயும் இறந்து போயிட்டானா நீங்க சொன்ன மாதிரி ஏற்படலனா எங்களுக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டம் அதுக்கு நீங்களா நஷ்ட ஈடு கொடுப்பீங்க. சூச்சான் நீ வந்து நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த விஷயத்தினால தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு ஜீனியஸான பையனோட ஃபியூச்சரை கெடுக்காத. மிஸ்டர் ஜூ நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட பர்சனலான ஃபீலிங்ஸ் அதை ஒன்னும் நான் இதுல கொண்டு வரல, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். கண்டிப்பா இவன மாதிரி ஒரு பர்சன் எங்க அகாடமிக்கு வந்தா அது எங்களுக்கு நஷ்டமா தான் இருக்கும். அதனால நாங்க இவன மாதிரி ஒரு பர்சனை ரெக்ரூட் பண்ணலாம் வாய்ப்பே இல்ல. அங்க இருக்கிற பசங்களும் அப்பனா இவங்க 2 பேருக்குள்ளயும் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கா, அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதானோ. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சொல்றான், அட மிஸ்டர் ஜூ அதை பத்தி நீங்க அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம், அது ஜஸ்ட் ஒரு அகாடமி தான், வேற எங்கேயாச்சும் என்டர் ஆயிக்கிறேன் பிரச்சனை இல்ல. அங்க இப்படி ஆளு சொல்லும் போது ஒரு பர்சனும் அட்டாக் பண்ணிக்கினே சொல்றான், என்னது சுப்ரீம் அகாடமி உனக்கு ஜஸ்ட் ஒரு சாதாரணமான அகாடமியா. அங்க நல்ல வேலை கரெக்டான டைம்ல நம்ம ஈலின்னு அதை பார்த்திருப்பான். இதனால எப்படியோ ஆளு டாச் பண்ணவும் செய்யறான். ஆனா லைட்டா அங்க கையில அட்டாக் பட்டிருக்கும். ஆமா நீ யாரு, ஹேய் உன்ன மாதிரி ஒரு ஃபர்பிடன்
காமனான கர்ஸ் யூசர். என்னமோ ஒரு சில வருஷத்துல டஸ்டோட டஸ்டா விண்டுல அப்படியே மாயமா மஞ்சு போயிடுவேன். உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு எங்க முன்னாடி பேசுறதுக்கு தகுதியே இல்ல. முக்கியமா எங்க அகாடமி பத்தி. தம்பி, இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் முன்னாடி இருக்கேன்னா என் பேரு யுன்னு, கண்டிப்பா உன்னை டிஃபீட் பண்ணுவேன். இந்த அகாடமியோட ஒரு பெரிய ஆளா நான் மாறுவேன். ஆனா பாவம் யுன்னுக்கு அங்க தெரியல. நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா இந்த இடத்துல ஆளை மொத்தமா முச்சிருப்பான். என்ன ஒண்ணு, இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, அதனாலதான் ஆளு அமைதியா இருக்கான். இதெல்லாம் தெரியாம நம்மளால பேசுறது இருக்கான். அங்க சூச்சானும் யுன்னு தேவையில்லாம இந்த இடத்துல மத்தவங்களை ஹர்ட் பண்ண வேணாம். நீ பண்ண வேலைக்கு இப்ப எனக்கு அப்பாலஜி லெட்டர் வேணும். அட, நான் ஹர்ட் பண்ணணும் அப்படின்லாம் வரல. ஜஸ்ட் நான் அவன் கிட்ட ஹாய் சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். ஆனா யாருக்கு தெரியும் அந்த பர்சன் இந்த அளவுக்கு வீக்கா இருப்பானு. அங்க டீச்சரும் வந்துட்டு, ஆமா ஈலின், நீ வந்து ஓகே தானே? உனக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா? இல்ல, இந்த மாதிரி ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்ல. நம்ம ஈலினும் அந்த பர்சன் முன்னாடி போயிட்டு, கண்டிப்பா இந்த விஷயத்த ஒண்ணும் நான் மறக்க மாட்டேன். அப்படியாப்பா? அப்பனா இன்னமும் நீ கன்வென்ஸ் ஆகல. என் கூட திரும்பவும் ஒரு சேலஞ்ச பண்ணணும், சண்டை போடணும் அப்படின்னு ஆசை இருக்கா? சரி, தாராளமா எப்ப வேணாலும் உன் கூட சண்டையிட நான் தயாரா இருக்கேன். உடனே நம்ம ஈலினும், இந்த வாட்டி உன்னை போக வரேன், ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால ஏதோ நான் விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோயேன், நெக்ஸ்ட் டைம்லாம் மாட்டேன்னா வச்சு செஞ்சிருவேன் உன்னை. அங்க இதை கேட்கிற ஆளும் பயங்கரமா சிரிச்சுக்கினே சொல்றான், ஆமா நீ என்ன யோசிச்ச? உன்ன மாதிரி ஒரு ட்ராஷ் என்கிட்ட வந்து சொன்னா அதை பத்தி நான் கேர் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? நான் வெறுமா உன்கிட்ட பேசினேன், அவ்வளவுதான். உன்னால நான் மதிக்கவே இல்லை. அதே மாதிரி நீ என்ன பீட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னல, நானே சொல்லிடுறேன், உன்னால இந்த வாழ்க்கையில என்ன பீட்டே பண்ண முடியாது. சரி, அப்பனா கரெக்டா நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணலாம். அந்த டைம்ல நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பேட்டில் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அது ஆரம்பிக்கும். என்ன அக்செப்ட் பண்ண தயாரா இருக்கியா? அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. என்னது, ஒரு டெத் மேட்சா? நம்ம நீனியோட அப்பாவும், ஹே ஈலின், தேவையில்லாம அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாத, ஏன்னா இது ரொம்ப ஹாஷா இருக்கு. ஆனா நம்மால அதை கண்டுக்கல. இவனு, உனக்கு தைரியம் இருந்தா முடிஞ்சா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பேட்டலாம் கண்டிப்பா நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த சுப்ரீம் அகாடமி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. சரி, அவங்களுக்கும் காட்டணும் நான் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆளுன்னு. சுப்ரீம் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ட அவங்க முன்னாடியே மொத்தமா நான் கிரஷ் பண்ணி நொறுக்க போறேன். இப்போ நம்ம ஈ தானே டாப் ஸ்கோரரு, அதுக்காக நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஈய பயங்கரமா அவங்க பாராட்டுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈ மிஸ்டர் ஜூவை பார்க்க வரான். ஆமா, நீ வந்து ஓகே தானே? நீ ஓகேவா தான் இருக்கா. ஆனா என்ன, உன்கிட்ட தோத்து போயிட்டால, அதனால அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ண இருக்கா. ஆனா கவலைப்பட வேணாம், நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு, அதனால சீக்கிரமாவே இந்த விஷயத்தை விட்டு வெளில வந்துருவா. அதனால அதை பத்தி யோசிக்க வேணாம். அப்படியா மாஸ்டர் ஜூ? அப்பனா பிரச்சனை இல்ல. சரி, நான் கேட்க வந்துட்டேன், உங்களுக்கும் இந்த சூச்சன் அந்த லேடிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்பேன்னு. சரி, அதை பத்தி இப்போ ஊருக்கே தெரியும், அப்புறம் எதுக்காக அதை பத்தி சொல்லாம வச்சுக்கினேன்? அது என்னன்னா, சூச்சன் அந்த லேடி இருக்காங்களே, அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். அங்க நீனியும் பின்னாடி கத்திக்கினே வரா. என்ன சொன்னீங்க? அந்த சூச்சன் அந்த லேடி தான் ஃபர்ஸ்ட் லவ்வா? இதே மாதிரி தான் நம்ம ஈயும் அங்க ரொம்ப ஆச்சரியமா வரான். அங்க ஈயும் ஏதோ ஒன்று சொல்ல வரான். ஆனா நீங்க ரெண்டு பேருமே, ஆனா அதுக்குள்ள மிஸ்டர் ஜூ அவரோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாரு. இது உண்மையை சொன்னா ஒரு பெரிய ஸ்டோரினே சொல்லலாம் தெரியுமா? ஒரு சின்ன பையனா அகாடமிக்கு நான் என்டர் ஆகும் போது என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா சூச்சனை நான் அங்க பார்த்தேன். சூச்சனுக்கும் எனக்கும் அந்த டைம்லயே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே பழகணும். ஆனா கொஞ்ச நாள்லயே என்னாச்சுன்னு தெரியல, அவ டிஃப்ரெண்டா கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் சில பேருக்கு ஏற்படும்ல, இதெல்லாம் சரி வராது, நம்ம பிரியலாம், அந்த மாதிரி விஷயம் எனக்கும் ஆச்சு. சரி, நானும் அப்படியே விட்டேன். சரி, அவ்வளவுதான், இதுக்கு மேல வரமாட்டா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா திரும்பவும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா என்னை பாக்குறதுக்கு சடனா வந்தா. சூச்சனை என் கிட்ட வந்துட்டு, ஹே, உன்னை என்னால மறக்க முடியல தெரியுமா? எப்பயுமே கண்ணு முன்னாலே உன் ஞாபகம் தான் வருது, நம்ம திரும்பவும் ஒன்னா இருக்கலாமா? அங்க நீனி ரொம்ப ஆர்வமா கேக்குறா. அப்புறமா என்ன ஆச்சு? நீனி இங்க இருக்கானா உனக்கே தெரியவனவா என்ன இருக்கும்னு? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேரோட பாதையை நாங்க பார்த்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதை பத்தி பெருசா யோசிக்க வேணாம், இதை மந்துருங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இது உங்க ஃபியூச்சரை பாதிக்கும்னு. ஆனா நீனி, உன்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, டேலண்டும் இருக்கு. உன்கிட்ட இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா உன்னால சுப்ரீம் அகாடமிக்குள்ள போக முடியும். அதனால நீ எதை பத்தியும் கவலை பண்ணும் அப்படின்னு இல்ல, ஜஸ்ட் உன்னோட பெஸ்ட்டை கொடு. எனக்கு தெரியும் உன்னால கண்டிப்பா பண்ண முடியும்னு. சரிப்பா, நான் கண்டிப்பா அதே மாதிரியே பண்றேன். உன்கிட்ட கேட்க வந்துட்டேன், நீ எந்த அகாடமிக்கு போலான்னு இருக்க? நான் யோசிக்கல, ஆனா வேற அகாடமிக்கு தான் போக முடியும் என்னால. அப்புறம் என்ன, போயிட்டு ரெண்டு பேருமே நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நம்ம அட்மிஷன் ஆபீஸ்க்கும் போலாம். ஓகே மாஸ்டர், எனக்கே ஸ்பெஷலா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நானும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் இப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, அங்க ஒரு கூட்டமே நம்ம ஈக்காகவும் நீனிக்காகவும் வந்திருக்கோம். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜீனியஸா, இதனால போட்டோஸ் மேல போட்டோஸா எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த சூச்சன் அந்த லேடியும் வந்துட்டு, இந்தா நீ இப்பத்துல இருந்து நம்ம சுப்ரீம் அகாடமியோட ஒரு மெம்பரு, அவ்வளவுதான். நான் ஆசைப்பட்ட மாதிரி சுப்ரீம் அகாடமிக்குள்ள போயிட்டேன். ஆனா ஈலின்னு, உன்னால அப்படி பண்ண முடியல, இந்த விஷயத்துல ஜெயிச்சது நான் தான். இந்த சைடு பிரின்சிபலும் நம்ம ஈ கிட்ட வந்துட்டு,
ஈலின் என்னப்பா அப்படி நிக்கிற, வா சிட்டியில் அடிக்கிட்ட வா, ஏன்னா நீ தான் இப்போ ஒரு டாப் ஸ்கோரரா இருக்கனால உனக்கு $5 மில்லியன் பிரைஸா கிடைக்குது. என்னது 5 மில்லியனா? இதுக்கப்புறம் அந்த சிட்டியில் ஆடவுன்ட்டு போட்டோலாம் எடுப்பாரா? நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா 5 மில்லியன் வந்து இப்பயே தந்துருவீங்களே, அதுல பெனால்டி இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் போடுவீங்களா என்ன? ஏன்னா நானே ரொம்ப புவர், அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போட்டா அவ்வளவுதான் கஷ்டமாயிடும். ஈலின் அதை பத்திலாம் நீ கவலை பண்ணும் அப்படின்லாம் இல்ல, ஏன்னா அதெல்லாம் இல்ல, உனக்கு 5 மில்லியனுக்கு 5 மில்லியன் ஃபுல்லா கிடைக்கும், அவ்வளவுதான். ஒரு 3 ரிவார்ட்ஸ் அங்க கொண்டு வராங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது எபி கிரேட்ல இருக்க ஒரு ஸ்க்ரோல், ரெண்டாவதா இருக்கிறது அந்த 5 மில்லியனுக்கான கோல்டன் கார்டு, மூணாவதா ஒரு எம்லம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. யாரு டாப் ஸ்கோரரா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் கொடுக்கப்படும். கூடிய சீக்கிரத்துல ஒரு செகண்ட் சீக்ரெட் எலியமும் ஓபன் ஆக போகுது. அதுலயும் இதை வச்சு உன்னால அசால்ட்டா என்டர் ஆக முடியும். அங்க பிரின்சிபலும் நம்ம சிட்டி லார்டு 2 பேருமே வந்துட்டு, ஈலின் நீ அதுக்குள்ள போறனா எங்க 2 பேருக்கும் உன் மேல ஒரு பெரிய ஹோப் வந்திருக்கு. இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் சீக்ரெட் எலியத்துல பண்ண அதே விஷயத்த அங்க பண்ணனா அவ்வளவுதான், இந்த நேஷனை பொறுத்த வரைக்கும் நீதான் ஒரு டாப் ஸ்கோரரா இருப்ப, அந்த டைட்டில் அடைவ அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. என்னது நேஷனல் டாப் ஸ்கோரரா? உடனே பிரின்சிபலும் ஆமா அதேதான், ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ரிலேத்துக்குள்ள போயிட்டு ஒரு டாப் ஸ்கோரரா நீ மாறிட்டேன்னு வச்சுக்க, இந்த நேஷனுக்கே அது ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கும். அது ஒண்டி இல்ல, உனக்கு இப்போ கிடைச்ச அந்த 5 மில்லியன் அதை விடவும் ரிவார்டு பெரிய அளவுல உனக்கு அதிகமா இருக்கும். இந்த ரிவார்ட்லாம் அது முன்னாடி ஒண்ணுமே இல்ல, நீங்க கவலையே பட வேணாம், அவ்வளவுதானே சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா அந்த டைட்டிலும் நமக்கு தான் சொந்தம், நம்ம சிட்டிக்கு தான் அது வரும். கண்டிப்பா போறேன், போயிட்டு ஒரு நேஷனல் டாப் ஸ்கோரரா மாறுறேன். கடைசியா ஒன்னா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் செகண்ட் சீக்ரெட் ரிலேத்துல ஆளு என்னென்ன பண்ண போறான்னு. ஏன்னா இப்ப பார்த்த ஃபைட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதுக்கப்புறம் தான் காட் லெவல் ஃபைட் எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2-3 எபிசோடு வெயிட் பண்ணுங்க, உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.